அதுதான் கூப்பிட்டா கோபிக்குள்ளதுங்க சரி வாங்கி கொடுக்க சொல்ல வாங்கி கொடுக்க ஆயில் சர்வீஸ் ஃபஸ்ட்டு சர்வீஸ் முன்னாடி இந்த ஆயில் எப்படின்னு தெரியல கைட்டு பார்த்தா தெரியும் சார் வெளியூர் போனீங்க போயிட்டு வந்தீங்களா சார் இல்லை போகல அதான் சரி குழந்தை டாக்டர் பண்ணக்கூடாது எங்கள் வீட்டுக்காரருக்கு உனக்கு தான் வேலை இல்லை அவர் வெளியே போவார் வண்டி எடுத்து போகணும்னு பார்த்தேன் சார் இந்த வண்டியில் போகலான்னு பார்த்தேன் சரி அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்னு விட்டேன் வர்கூர் தான் வர்கூர்ல விசேஷம் மேலே சும்மா ஒரு சாமி வேலைக்கு போயிட்டு வர வேண்டியதான் உங்களுக்கு தெரிஞ்ச சாமி வேல் மேலே இருக்குதான் சார் முதல்ல நான் சித்தரை வச்சிருந்த செட்டப் பண்ணி ஒரு சாமியார் இருந்தாராங்க அவரை பார்க்க போக குகைக்குள்ளே போவோம் அவருக்கு இல்லை சார் அவர் குகைக்குள்ளே தான் இருப்பாருங்க வண்டி ஆயில் சேஞ்ச் ஃபஸ்ட்டு பண்ணுறோம் எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து பண்ணல ஆயில் சர்வீஸ் பெருமாளன் தான் பண்ணுறாரு ஏன்னா நீங்கள் பெருமாளன் சொன்னீங்கன்னாவே இந்த வீடியோ பார்க்குற அத்தனை ரொம்ப ரகம் செய்யணும் என்னத்தை சொல்ல போகிறாங்க போருக்கு ஆயில் மாற்றி விட்டுருங்க சரி சார் எல்லா ஆயில் பிரச்சனை ஆயில் ஃபில்ட்ரு டீசல் ஃபில்ட்ரு வாங்கல வேண்டியது அப்புறம் எல்லாம் பிரிக்கிறப்போ எல்லாம் மாற்றிக்கலாம் எல்லாம் இப்போதைக்கு செக்கப் பண்ணுறோம் நம்ம பெட்ரோல் வண்டி சீட் எடுத்து போட்டு விட்ருங்க ஓகே நான் போட்டுறேன் ஆயில் லீக்கேஜ் இல்லை பரவாயில்ல அதான் ஒரு சுட்டு ஆயில் லீக்கேஜ் அடைய வண்டியில் தொங்கிட்டு மாட்டி மேலே கட்டி ஆயில் எவ்வளோ இருக்குது அரை செடியாக வந்துருச்சு கவுண்டர் ஃபுல்லாக ஆயிலே ஓட்டிட்டு போகிட்டு இருக்கு ஆயில் அண்ணாச்சி கூப்பிட்டாரா திண்டுக்கல் அண்ணாச்சி இப்போ தான் கூப்பிட்டாச்சு இல்லை அவர் கூப்பிடலைங்கண்ணா இவர் திருச்சி பெட்ரோல் வண்டி தான் கேட்டார் பெட்ரோல் வண்டி கூப்பிட்டார் இப்போ தான் கூப்பிட்டார் வயரிங் முடிஞ்சா அந்த ஆள்னா அவர் வயரிங் கேர் சொல்லிட்டேன் அவர் கடையில் கொட்டேஷன் கேட்டிருக்காரு இந்த சுவிட்சு இந்த மவுண்டு எல்லாம் சேர்த்து செட் இந்த சுவிட்சு அப்புறம் ரெகுலேட்டர் இதெல்லாம் பார்த்தா அதே பார்த்தா 2600 வந்துச்சுருந்தாங்க செஞ்சு வச்சு காய்ஸ் ஆயில் சர்வீஸ் பண்ணியாச்சு நல்லா ஸ்மூத்தாக ஓடுது அட்டப்புறதுனால தான் சார் உங்களுக்கு சட்டை மணி கலர் கைப்பிடி இல்லை சீட்டுக்கு டூல் பாக்ஸில் மாட்டணும் போட்டெல்லாம் கலந்துங்க சார் கீழே கீபாஸ் போட்டேன் ஓட்டலையா கீரு தேடு டாப் போச்சு உங்கள் வண்டி தானுங்க ஏன் இது ஹோல்ஸ் இருந்துச்சா கிளச் கேஸில் சார் கிளச் கேஸில் ஓட்டை இருக்குங்களா சார் ஏன் மறைச்சிட்டாரு இருக்கு சார் மறைக்கலாம் நான் பேசிட்டு அடிச்சிட்டது காயிலுக்கு மாட்டுறது இல்லைங்களா காயில் மாட்டுறது இல்லைங்களா சார் கவுண்டர் காயில் மாட்டிட்டாங்க லண்டனா போகிறாருங்க இந்த வட்டாரமாக அடிப்பார் சார் ரவுண்டு சார் ரவுண்ட் சார் நம்பர் வண்டி கழட்டணும் சார் பால் வருது நம்ம சுந்தரமலை வரானுங்க கழட்டிங்க ஃபுல்லாக பிரிக்கிறீங்களா ஆமாம் சார் ஃபுல்லாக பிரிக்கிறீங்க போன வாரம் செவ்வாய்க்கிழமை முன்னாடி இல்லைங்களா 2 வருஷம் அப்படின்னு பெயிண்ட்டுக்கு இத்தனை நாள் விட்ற கழட்டி படான்னு குப்பரை காமிச்சிருவாங்க நம்ம வந்து அவசரப்பட்டு கழட்டுவாங்க
இல்லை பெயிண்டெல்லாம் பண்ணி இது நானே அசம்பிள் பண்ண ஒரு ஆசை. பண்ணுங்க சார், பண்ணுங்க, நீங்களே பண்ணுங்க சார். எந்த ஒரு தொழிலும் பிஸ்னஸ் பண்ணி பாருங்கள் சார், அப்போ சார் தெரியும் லாபம் நஷ்டம். இப்போ மேடம் வாங்கி இல்லை அதுக்கு சொல்ல, ஒரு வண்டி நம்மளே ஒரு அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி என்ன மாதிரி டெக்னிக்கு அந்த வண்டி இன்ஜின் கிளச்சு கீர் பாக்ஸ் கூட விட்டுற மற்ற சாமானத்தை ஏற்றணும், அழகாக போட்டு ஏற்றணும், ஒரு ஆசை. ஏற்றுங்க சார். இதில் நமக்கு இன்னும் என்னென்ன வேலை இருக்குது? இதில் என்னென்னா வேலை, ஒரிஜினல் வண்டி அவ்வளோதான், நீங்கள் ஓட்டி பாருங்கள். இல்லை ஏதாவது ஜாமானத்தை மாற்றுறது வாங்கிட்டு வந்து எல்லாம். ஆனால் சயின்ஸ் படலாம் போடணுங்க, சயின்ஸ் பேக்கெட் மாற்றணும். சயின்ஸ் பட் மாற்றணுங்களா? சயின்ஸ் படலாம் நீங்கள் மினிமமான விலையில் ரேட்டில் வாங்கிக்கிங்க, டீலிங் ரேட்டுக்கு வாங்கிக்கிங்க கரெக்டாக. இல்லைன்னா உக்கடத்தில் போய் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. உக்கடம் போனேன்னா உக்கடத்தில் வந்து இருக்குங்க, கேர்ஸ் இருக்குது, ஓரளவுக்கு இருக்குங்க. நம்ம வண்டிகளுக்குனா வேலை செஞ்சு வச்சுருந்தோம் சரி கொடுக்கணும் இல்லைங்களா? வண்டி நீட்டாக ரெடி பண்ணி கொடுக்குற வேண்டியதான். ஆஃபர் இருந்ததுன்னா நல்லா கேளுங்க, நீங்கள் இந்த மாதிரி கன்சல்ட் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி வேலை செஞ்சு கொடுத்துடலாம். செல்ஃப் ஹெல்ப்லாம் போட்டு கொடுத்து வண்டி புக்கு கரண்ட் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அமௌண்ட் கொடுத்து எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு அவங்க டேஸ்ட்டுக்கு வேலை செஞ்சு கொடுத்துட வேண்டியதான். ஆமாம் சார், யாரோ வண்டி ஒரிஜினல் பேசுங்க சார், என்னமடாதான் இருக்குங்க. இன்ஜின் தேவையில்லை, இன்ஜினில் ஓடிக்கணும். ஏம்மா கூப்பிட்டு பேசுனாங்க, ஏன் ஃபோனை எடுக்கல, ரேவதி எடுக்கல, என்ன சமாச்சாரம்னாங்க. அந்த மாதிரி உடம்பு சரியில்லைங்க, ரேவதி அங்கே இருக்கிறாப்பிள்ளைங்கக்கா, நான் இங்கே இருக்கிறேங்க அப்படின்ட்டு அப்புறம் பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன பண்ணுறது, நீங்கள் ஒன்றுமே நீங்களும் ஃபோன் பண்ணல, நாங்களும் ஃபோன் பண்ணல அப்படின்னு அந்த அக்கா சொல்லிச்சு. நீங்கள் தாங்க ஃபோன் பண்ணால் நாங்கள் எதுக்கு ஃபோன் பண்ணணும், என்னங்க கடைசியில் வெறுப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா. ஐயோ வெறுப்புக்கெல்லாம் சிறுப்புக்கெல்லாம் இல்லைங்கக்கா, நான் வெறுப்புக்கே பண்ணி என்ன இல்லை. அந்த அக்கா என்னங்குது, நான் உறுதி என்ன சொன்னேன், வைகாசிக்கு மேலே தான் பேசலாம்னு சொல்லணும் இல்லைங்க அண்ணா அப்படிங்கிறது. அப்படி தான் சொன்னேன். அதான் வைகாசிக்கு மேலே வந்து நம்ம நிச்சயம் மாதிரி பண்ணிக்கலாங்க, நம்ம 10 பேர் வர்றோம், வந்தால் நிச்சயம் மாதிரி பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு. ஐயோ இப்போ நான் வீட்டில் பேசுகிறேன், அது நான் வீட்டில் வந்துருக்கானே அவங்கள பேசிட்டு நான் கிளம்பி நைட்டு போயிட்டு நான் கிளம்பி நாளைக்கு கால் பண்ணுறேன். அப்படியெல்லாம் நான் போய் கிருஷ்ணனை பற்றி கேட்க முடியும், நீ சொல்கிற சும்மா நான் இன்னும் சொல்கிறேங்க. அது இதெல்லாம் இப்போ யாருக்கு மதிக்கிறதுங்க சார், அந்த ஒரு ஷோ இருக்கணும். வீட்டில் வந்து வண்டி ரெடி நிற்கிதுங்க, இந்த மாதிரி ஒர்க் ஷாப்பில் வண்டி நிற்கணுங்க. சும்மா வந்து வண்டி இல்லாமல் நல்லா அப்படி நிற்கக்கூடாதுங்க. அப்புறம் வந்து நம்பிக்கை வர்ற மாதிரியும் இருக்கணுங்க. பாட்டிக்கு நேற்றுக்கு 50,000 கொடுத்தாருங்க, 50,000 அப்படி பெட்ரோல் வண்டி கொண்டு வந்து விட்டு, அந்த பெட்ரோல் வண்டி கொண்டு வந்துருங்க. சேக்கப்ஸ் 2, அதாவது மண்டையில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டு சேக்கப்ஸுங்க, லேட்டஸ்ட் சேக்கப்ஸ் போட சொல்லிட்டாரு. ஃப்ரண்ட் ஃபோர்க்கு அப்படியே செட் ஃபுல்லாக போட சொல்லிட்டாருங்க. ரெண்டாவது பேக் சேக்கப்ஸுங்க, ஸ்டே புஷ்ஷு. கிட்டத்தட்ட செலவே வந்து ஒரு 30 ரூபாய்க்கு மேலே நான் 50 ரூபாய்க்கு கையில் விட்டார். அப்போ அந்த பையன் அக்கௌண்ட்டில் மாற்றி விட்டார், அவருடைய மகன் அக்கௌண்ட்டில் மாற்ற சொல்லிட்டார். வச்சா வாசல் அப்படியே இருந்துடல. இந்த மாதிரி சிம்மு தேவை இருக்குங்களா, அதெல்லாம் இந்த இருக்கு. இந்த சிம் வைக்கணும்னா நம்ம போகிறோம்ல அந்த கீர் டாப்பு இந்த இதுங்க, இது வந்து அங்கே கீர் போடணும், டக்குன்னு உங்களுக்கு பிடிச்சி விடாதுங்க.
அண்ணாச்சி இப்போ தான் கூப்பிட்டாருங்க. ஏங்க போய் பார்த்தீங்கன்னா வண்டி எப்படின்னாரு. ஃப்ரீயாக விட மாட்டார். விட மாட்டான்னு இருக்குங்க. இந்த பெரிய சல்லுங்கிற ஏதோ கடையில் விசாரிக்க மவுண்ட் எவ்வளோ, அது எவ்வளோ, இது எவ்வளோ வாயே சொல்கிறாரு. எனக்கு கூலி தான் சார். எப்பவுமே ஒருத்தன் கூலி கிடைக்குன்னு சொல்கிறான் பாருங்க, அவங்ககிட்ட உண்மை இருக்குங்க. விட்டுட்டு போங்க செஞ்சு வைக்கிறீங்க பாருங்க, அவங்ககிட்ட திருட்டான இருக்குங்க. எனக்கு கூலி தாங்க கிடைக்கு அப்படின்னு சொல்கிறவங்ககிட்ட உண்மை இருக்குங்க. இது இப்படித்தான் அந்த வேலை இப்படித்தான் இருக்குன்னு சொல்கிறவங்ககிட்ட இருக்குங்க. அவன் தாங்க விட்டுட்டு போங்க நான் பண்ணி வைக்கிறேங்கிறான் பாருங்க, அவங்ககிட்ட அவன் விட்டுட்டு போங்க பண்ணி வைக்கிற பணத்தை கொடுங்க, அப்போ வேலை முடிஞ்சு வச்சு அவன் சொல்கிறதா ரேட் தான். நான் கூடயே அந்த 90ல் 95 99 எனக்கு பாய் தெரியும். ஏதுக்கேன் என்ன வந்தார் சகப்பல் எடுக்காரு. செல்ஃப் அப்படியே குறைச்சிக்கல. அதில் செல்ஃப் பெட் வாங்கினா போதும் சாமி. இந்த பெட்டை கழட்டுறோம், மேல் பெட் மட்டும் போடணும். மேல் பெட்டு மட்டும் போடுறோம், அவ்வளோதான். இந்த மோட்டர் வாங்கி நம்ம இவருக்கு வாங்கினீங்களா மோட்டர் பெட்டு? ஆமாம், அவ்வளோ வேலையே முடிஞ்சிது. சைலன்சர் தூக்குறோம், கீழே கொண்டாந்துடுறோம். கீழே உடனே வாங்க. ஒருத்தர் விரும்பி கேட்கணும் சார் வண்டியை. இந்த வண்டி நான் வச்சுக்கிறேங்க, 50,000 அட்வான்ஸ் போட்டுவிடுங்க. ஆளுக்கு தானே போட்டு விட சொல்லுங்கள், போட்டு விடுங்க. நீங்கள் ஆப்பிள் லெட்டு பெயிண்ட் அடிங்க. நீங்கள் முதல் வண்டிக்கு ஆப்பிள் லெட்டு இதே மாதிரி ஆப்பிள் லெட்டு அடித்து ஜம்முன்னு ஃபுல் கவர் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு வச்சு 16-70 மாதிரி அடித்து ஜம்முன்னு நிறுத்தினா இன்னும் 2 வேலை சார். 84ங்க. அந்த அம்மா லேடி ஓட்டுவாங்க, டிடிஎக்ஸ்ன்னு சொல்லிட்டுங்க, காஞ்சி கோயில்காரர். பெரிய வண்டிங்க அது. 2 சைடு பெட்டியால் ஜெயந்தி பெட்டியால் போட்டுங்க. அங்கே ஜெயந்தி போட்டு அந்த சின்ன சின்ன இண்டிகேட்டருங்க. அப்போ வந்து சுஸ்கி மேக்ஸ் எடுத்து வந்துச்சுங்க. அந்த இண்டிகேட்டர் வாங்கி வச்சுங்க, மண்டையில் ஓட்ட ஓடத்து இல்லைங்க, இதில் கிளாம்பு கொடுத்துங்க, போட்டு ஜாமும் விடுங்க. பெயிண்ட்டுக்கு பிரிக்கும் போது லேத்தில் எதுனா வேலை இருக்குது அதெல்லாம் பண்ணி வச்சிடலாம் டக்குன்னு. எதுங்க போது வண்டி பிரிக்கும்போது டிங்கர் இருக்குது எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம். ஆமாம், லேத்தாக இருக்கு. என்ன சென்டர் ஸ்டாண்ட் வெள்ளடிக்கணும், ஸ்டாண்டு வெள்ளடிக்கணும், சைடு ஸ்டாண்டு, சைடு லாக் ஒன்று வைக்கணும், ஏன் லாக்கு வச்சுக்கலாங்க, ஏன் லாக்கு, இன்ஜின் லாக், டீ கமர்ஸ் லாக் வச்சுக்கலாம். அவ்வளோதான். நீங்களும் ஒரு சின்ன மினி டீலர் ஆகிடும். இன்னும் டோர் பண்ண போடணும். டோர், இன்ஜின் டோர். ஆமாம் ஆமாம், இன்ஜின் டோர் ஒரு டோருங்க. தாத்தனை ஓடிக்கலாங்க. இவங்ககிட்ட ஆகாதுங்க. நீ வந்து அவசரப்படுங்க, நாய் வச்சுருக்க, நாய் கடிச்சு வச்சுருங்க. அங்கே போய் நாய்க்கிட்ட நாயை ஒண்டிட்டு போயிட்டு அருமையான பிரேம் அப்சைடு கொண்டு விட்டுங்க. இந்த 2 காரியங்கிட்ட மக்கள் முதல் சென்ட் பண்ணிடணும். பெட்டிகாரோட டபுள் சைடு பெட்டிகார் லோடிங் சார். நிறுத்திருந்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபாய்க்கு போகும் சார் அந்த வண்டி. 1.5 லட்ச ரூபாய்க்கு போகும், கண்ணை முடிப்பாங்க. ஆனால் 2 சைடு பெட்டியால் தக்கு தான் நின்னோம். போட்டு குரோமி ஏற்றி 2 டோர் கோதராஜ் போட்டு வண்டி வந்து வெளியே வாரத்தில் ஒரு நாள் வெளியே இந்த வந்து நான் ஸ்டாப் வண்டி வெளியே போயிட்டு வந்தோன்னா நீங்கள் உங்களை வந்து அவன் தூங்கப்பட மாட்டான். இவ்வளோ செலவு, இவ்வளோ பில்லு அப்படின்னு அத்தனை பில்லையும் அப்படியே ஒரு கவர் பண்ணி அந்த கேட்குறவனுக்கு அப்படி அனுப்பிச்சுட்டீங்க. நீங்கள் அந்த கீர் இல்லைங்களா, இந்த ஒரு கீர் தகவல் வேணும்னு சொன்னீங்களா, அந்த பேரிங் போனாலும் இங்கே தகவல் வேணும். 10 மணி பாவம் கொடுத்துருவார் சார். நேற்று கேட்டார், ஆளை காணாம சொன்னார் அப்படின்னு. அங்கே வந்துட்டாருங்க. போயிட்டுருக்கோம், வீட்டு டோ பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஒரு சம்பவம் ஒன்று ஆகிப்போச்சு. டோ பண்ணதில் பாருங்க, ரொம்ப ரொம்ப பழசாயிடுச்சு. அப்படியே டோ பண்ணங்காட்டி அப்படியே செஞ்சிருச்சு.